நான் வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃப் தான், 2 குழந்தைங்க எனக்கு. போயிட்டு வர்றது ஒரு துளி % கூட நான் அவரை சந்தேகப்பட்டது கிடையாது. எங்க போறீங்க, என்ன பண்றீங்க, வேலைக்கு போறீங்களா, வந்தீங்களா, சாப்பிட்டீங்களா, இப்படிதான் நான் கவனிச்சிட்டு இருந்தேன். ஆனா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவ என்ன, ஒரு ஒரு அவரோட தம்பி, கூட பிறந்த தம்பி கிட்ட பேசினாலும் சந்தேகம், அவரோட அண்ணன் பையன், எனக்கு பையன் பேசினாலும் சந்தேகம். ஒரு கடையில போயிட்டு அவரு கூடயே போறேன் கடைக்கு, மெடிக்கல் ஷாப்ல மாத்திரை வாங்கிட்டு இருக்கேன், அவர் கையில பேனா குத்திடுச்சு, சாரின்னு நான் சொல்றேன். இதை நைட்டு 11:30க்கு ரூம்ல ஹால்ல படுத்து டிவி பார்த்துட்டு இருக்க நேரத்துக்கு கடையில நீ எதுக்கு அவன்கிட்ட சிரிச்சு பேசின, ஓனர் என்ன பார்த்து தப்பா நினைக்க மாட்டாரா, இதுல என்ன இருக்கு, பேனா கையில குத சாரி சொன்ன, அது உங்க முன்னாடி தானே சொன்ன, நான் தனியா ஒன்னும் பேசலையே. அறியாத வயசு, இவர் 16 வயசுல கல்யாணம் பண்ணிருப்பார், அப்ப அறியாத வயசு, சின்ன பிள்ளை, எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னா ஓகே. எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, அப்ப 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, என் சின்ன பொண்ணு LKG UKG படிக்கிறாங்க. இந்த வயசுலயுமா நான் எனக்கு மெச்சூரிட்டி இல்லாம போச்சு. ஒரு ட்ரெஸ் போடணும்னா சார், எனக்கு என்னோட இது தெரியும், எனக்கு சுடிதார் சாரி மட்டும்தான், நைட்டிஸ் அலோட் கிடையாது மேரேஜ் டைப்ல.